We've barely scratched the surface in understanding the difficulties the blind people have. Tasks as easy as walking or even reading the Bible is almost impossible. Of course we're going to say, they have the Braille Bible, they can use it, but even that is a luxury. But don't hear it from me, hear it from them. ஆமாம், பிரெயில் பைபிளில் படிப்போம். ஆனால் அது வந்து கொஞ்சம் தொட்டு படிக்கணும்ல. அதில் வந்து நான் தொட்டு பார்த்து படிக்கணும், மிஸ்டேக் நிறையா இருக்கும். யங்காக இருக்கும்போது நான் நிறைய படித்தது உண்டு. இப்போ எனக்கு ஏஜ் ஆன பிறகு அது வந்து வாசிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த ஃபிங்கரில் கொஞ்சம் உணர்ச்சி வசம் கம்மியாக இருக்கும், ஷோல்டர் வலிக்கும், கை உழையும். அதனால் நாங்கள் அதை இப்பொழுது நாங்கள் கம்மியாக தான் வாசிக்க முடியும். இந்த பைபிள் வந்து ஒரு 43 புக்கு சேர்ந்ததான் எங்களுக்கு ஃபுல் பைபிள். ஆனால் இப்போ கிடைக்கிறதும் இப்போ அரிதாகி விட்டது. அதிகமாக இப்போ அச்சிடுறது இல்லை. ஆனால் இந்த ஆடியோ பைபிள் பாருங்கள், இதுதான் ஆடியோ பைபிள். இதை வேர்ல்டு கேசட் அவுட்ரீச் ஆஃப் இந்தியா எங்களுக்காக அதை தயாரித்து கொடுத்துருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த ஆடியோ பைபிள் வாசிக்கிறதுனால முழுமையாக 2-3 தடவை வாசிக்க கேட்டிருக்கோம், 66 அதிகாரத்தையும். இதில் நிறைய தடவை கேட்க எங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியும். பேண்ட் பைப்பில் கூட அதை வச்சு கொண்டு போகலாம். போய் உக்காந்துருக்கிற இடங்களில், பேருந்துகளில் போகும்போது, கொஞ்சம் நீண்ட தூரம் போகும்போது அப்படிலாம் இந்த பேசும் வேதாகமத்தை நம்ம கவனித்து கொண்டே போகலாம். மற்றவங்கள்ட்ட கேட்காமலே நம்ம வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நல்ல வசதியாக இருக்குது. இந்த ஆடியோ பைபிள் வந்ததுக்கப்புறம் நான் 3 முறை இந்த வேதாகமம் முழுவதையும் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டின்னு சொல்லலாம், எங்களுக்கு ஆறுதல்னு சொல்லலாம். எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதே ஆடியோ பைபிள் என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். மன நோகும் பொழுது, வேதனை வரும் பொழுதெல்லாம் அந்த ஆடியோ பைபிளை போட்டு தான் நாங்கள் கேட்போம். உண்மையாகவே ஒன்றை மட்டும் நான் நிச்சயமாக சொல்வேன், இதை போன்ற இந்த ஆடியோ பைபிள் கர்த்தர் கொடுத்த வரம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம்.